ஓல்டு பேங்கிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. என்கிட்ட வந்து மெட்டல் பேங்கிள்ஸ் இல்லை, அதனால் நான் வந்து கண்ணாடி பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெட்டல் பேங்கிள்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மெட்டல் பேங்கிள்ஸை நான் கட்டுற மாதிரி கயிறு யூஸ் பண்ணி கட்டி எடுத்துக்கோங்க. இந்த கயிறுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4 பேங்கிள்ஸ் இருந்தால் போதுங்க. உங்களுடைய நிறைய துணிகளை நீங்கள் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஒவ்வொரு பேங்க்லையும் இந்த மாதிரி அந்த கயிறை யூஸ் பண்ணி டைட்டாக வந்து நாட் போட்டு எக்ஸ்ட்ரா கயிறெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேங்கிள்ஸில் நீங்கள் ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு கயிறை வந்து கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பழைய மெட்டல் பேங்கிள்ஸை சூப்பராக ரீயூஸ் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இதை வந்து ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுருங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஷால்ஸை வந்து இதில் அழகாக அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஷால்ஸ் மட்டும் இல்லைங்க, லஞ்ச் டவலு, அதுக்கப்புறமா கர்ச்சிஃபு, ஷாக்ஸு, இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஷால்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் லஞ்ச் டவல் மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஷாக்ஸ் மட்டும், கர்ச்சிஃப் மட்டும், எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க.